முபாஸ் என்றா பேசுற நீ? ஒரு ஓட்டாம என்ற மரியாதை இல்லாம எதிர்த்து எதிர்த்து பேசுறியா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை 10 வருஷத்துக்கு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன்டா. அண்ணன் தம்பின்னு சொன்னா அண்ணனுக்காக தம்பி நிக்கணும், தம்பிக்காக அண்ணன் நிக்கணும்டா. எனக்கு கால் வலிக்கும் இல்லையா? அம்மா நாட்டாம கிளம்பிட்டாரு. ஓட்டாம பஞ்சாயத்துக்கு கிளம்பிட்டாரு. அவர் வந்தா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். எனக்கு தான் சொந்தம் பேசிட்டு எனக்கு தான் சொந்தம் எனக்கு தான் சொந்தம் பாப்போம்.
என்னப்பா இங்க பிராது? என்னப்பா இங்க பிராது? அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச சொத்துக்காக அண்ணன் தம்பி 2 பேரும் சண்டை போட்டுருக்கு. என்றாவது சொத்து எடுத்துட்டு வாடா. இது 2க்காக தான் சண்டை போடுறாங்க. ஐயா, அப்பா சம்பாதிச்ச பெரிய பாட்டில் தான் வேணும்னு சொல்லி பெரியவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. சின்ன பாட்டில் அம்மா கொடுத்ததுன்னு சொல்லி சின்னவர் சண்டை போட்டுருக்காரு. நீ பாருங்க, நான் போட்டு என்றா உன் பிரச்சனை? மறந்துட்டேனையா. நீ ஊருக்கு ஓடுறா. அடிச்சுக்கல உடுப்பில் அது எங்களுக்கு எனக்கு பாலுக்கு தேவையில்லை, ஆளை நாடத்துக்கு தேவையில்லை. ஒரு உடுப்பேன் சேட்டை எங்களுக்கு அம்மா முடியும். நீ போ கடப்போ. பிக்கு வேற ஒரு சந்திரமுகி சிரிச்சு சிரிச்சு பயிர் எல்லாம் நோவுதாப்பா. எல்லாட்ட வண்டியை முடியும், இந்த வண்டி தான் பெருசாக்குறேன். சரியான சொருமா கூட அம்மா அம்மா என்றா உன்னுடைய உடுப்பு போய் மாத்திட்டு வாடா. முதல்ல மாத்திட்டு அப்படியே இங்க வாடா. போத்தல அப்படிடா, இங்க வாடா. நீ அங்க போடா. கான்செப்ட் மாத்துவண்டா. இப்ப சொல்லுங்கடா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? இல்லைங்க ஐயா, எங்க அப்பனாத்த சேர்த்து வச்சது பெரிய பையன் நாங்கிறதால எனக்கு பெரிய பாட்டில், சின்னவனுக்கு சின்ன பாட்டில்னு சொன்னாங்க ஐயா. ஆனா இப்ப சின்னவன் என்னன்னா தனக்கு தான் பெரிய பாட்டில் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க ஐயா. இதுக்கு நீங்க தான் ஒரு நல்ல தீப்பா சொல்லுங்க. இதுக்கு என்னடா நான் நல்ல தீப்பா செய்யறது? சொல்றது ஆளுக்கு ஒவ்வொரு போத்தல் இருக்குதானே, எடுத்துட்டு போக வேண்டியதானடா. ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இல்லையா, காலையில போகும்போது நான் தான் ஐயா பெரிய பாட்டில் எடுத்துட்டு போவேன். இவ்வளவுதான். இல்லையா, நான் தான் எவ்வளவு பொங்கலா காலையில நீ பேசாதா? செம்பி தானே இல்லையா, எங்க அப்பா பாட்டு தான் சேர்த்து வச்சுக்கான்னு சொல்லி வந்து சும்மா நிக்க. இப்ப சொல்றா நீ? இல்லையா, காலையில எப்பவுமே நான் தான் பெரிய பாட்டில் எடுத்துட்டு போவேன். இது காலங்காலமா நடக்கிறது ஐயா. சின்னவனுக்கு சின்ன பாட்டில் போவீங்க, ஆனா கேட்டுக்கிற மாட்டீங்க. ஏயா நீங்க போத்தல் எடுத்துட்டு போறீங்க? உங்க வீட்டுல சொம்பு இல்லையா? இல்லையா, எங்க அப்பனாத்தா சொம்முன்னு சொல்லி சொத்து சேர்த்து வைக்கலையா. எங்களுக்குன்னு கொடுத்தது இந்த பாட்டில் தாயா. இது எங்கேயா பொறுக்கி வச்சவங்க? அவன் பக்கத்து வீட்டுக்காரன் குடிச்சிட்டு போடும்போது நாங்க பொறுக்கிட்டு வந்தவங்க ஐயா, எங்க அப்பனாத்தா. இது ஒரு சொத்தன்னு உங்க 2 பேருக்கும் சண்டை வர கேக்குதா? முன்ன முடிவு என்னடா? அதெல்லாம் செல்லாதீங்க ஐயா. ஏனையா நீ பேசான இப்ப விளங்குது எங்களுக்கு கஷ்டம் என்னது. சொல்றது இல்லைங்க, சொல்லு. அதுங்கெல்லாம் செல்லாதீங்க ஐயா. எங்க அம்மா சாகும் அதுங்கெல்லாம் செல்லாதீங்க ஐயா. எங்க அம்மாவை நான் தான் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்தது. சாகும்போது எனக்கு அம்மா சொன்னது பெரிய பாட்டில் எனக்குண்டு. இப்போ என்னன்னா மூத்தன்னா அது தண்டை பிடிக்கிற தனக்குண்டு. நீங்களாம் தான் என்னதான் நல்லதா சொல்லணும். உங்க 2 பேருக்கு நாங்க என்னத்த நல்லதா சொல்றது?
அண்ணன் தம்பின்னு சொன்னா அண்ணனுக்காக தம்பி நிக்கணும், தம்பிக்காக அண்ணன் நிக்கணும்டா. எனக்கு கால் வலிக்கும் இல்லையா? நீங்க சொல்லுங்க. எதிர்த்து பேசாதீங்க. இந்த கால் வலிக்கு சொல்லுங்க. என்றா பேசுற நீ? ஒரு ஓட்டாம மரியாதை இல்லாம எதிர்த்து பேசுறியா? இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உன்னை 10 வருஷத்துக்கு ஊரை விட்டு தள்ளி வச்சிருவேன்டா. ஐயா நீங்களா பார்த்து ஏதாச்சும் நல்ல தீர்ப்பை சொல்லி விட்டுருங்க ஐயா. ஒரு கோழி நீங்க சொல்லுங்க. சின்ன பாட்டில இருக்கு பெருசு 2 பேருமே கொண்டு நீ நானா அம்மா கொல்லியெல்லாம் வச்சுங்க நாட்டாம இப்ப மாத்தி சொல்லு. ஓட்டாம இப்ப உங்க 2 பேருக்கும் போத்தல் தான்டானடா. ஆமாங்க ஐயா. உங்க 2 போத்தல் இருந்தா தான் நீங்க சண்டை பிடிக்குவீங்க. ஒரு சின்ன போத்தல நீங்க கொண்டு விட்ட வைங்க. எங்கட விட்ட இருக்கிற இந்த ஒரு போத்தல 2 பேரும் சமாளிச்சு பங்கிட்டு கொண்டு போங்க. பிடிங்கடா. அப்ப லேவலா இருக்கீங்க. பிடிங்கடா. என்ன இருந்தாலும் மூத்தவனுக்கு தாண்டா சொத்து போய் சேரும். ஏன்டா அவன் தான் வம்சாவளி. பரம்பரை பரம்பரையா அவன் தான் உங்களை கொண்டு வழி நடத்துறது. உன்னுடைய அப்பா இல்லா காலத்துல அவன் தான்டா உன்னை வந்து வழி நடத்தி கொண்டு போறது. அது தெரியாம இருக்காதுடா. நீ புரியுதா? நீ போடா. ஓட்டாம தீப மாத்தி சொல்ல நீ திரும்ப உண்டா கண்ட ஓட்டாம தீப மாத்தி சொல்லுங்க. சத்த மாத்திடணும். ஓட்டாம தீப மாத்தி சொல்லி போட்டு பரம்பரை பரம்பரையா இல்ல எங்க அம்மா சொல்லி வச்சது மீறியா ஓட்டாம என்ன தீர்த்துது அப்படின்னு பேசு. ஓட்டாம தீப மாத்தி சொல்லு. பரம்பரை பரம்பரையா சேர்த்து வச்ச சொத்தை எனக்காண்டி அம்மா சாகும் போது சொல்லிட்டு வச்சது இது. என்ன பேசுற நீ? நான் முன்னுக்கு வந்தா எச்சில் முழுங்குற மூதேசி. ஐயோ என்ன நாடன் என்றா பேசுறா நீ? நான் முன்னுக்கு வந்தா எச்சின் முழுங்குற நாய் நீ ஏன் முன்னாடி எதிர்த்து பேசுறியா? நாக்கு எடுத்து வச்சு வெட்டிடுவேன்டா. நீ போடா. உனக்கு போதும் வச்சிடல. போடா. ஓட்டாம தீப திருப்பி மாத்தி சொல்லுங்க. ஒரு கான்செப்ட் இல்லாம இருக்க அவனுக்கு நீக்குள்ள இவங்களை கொடுத்துருக்கோம். அப்ப சரி இந்த காசை போட்டுங்க. அப்ப நான் அப்படியே இன்னைக்கு நீங்க போகும்போது தேர்தல வைக்க. நீ கோவத்தோட போவ. நீ உனக்கு நான் தீர்ப்பு சொல்ல. நீ என் காலையில் இருந்து விழுகுற. அப்புறம் உன்னை தூக்கி போட்டு தண்ணியை கட்டி போட்டு நான் வீரர்கள் ஏற போறேன். நீ உருட்ட வரேன். உருட்ட வர இவன் துவக்கால என்ன சுடுறான். சுட நான் துடிச்சு அப்படியே சாகிறத நீங்க கத்துங்க. ஓட்டாம சக்கலையா சரியா சரியா. அப்புறம் என்னடா நீ வீட்டை போடா. நன்றி நாட்டாம. நல்லா 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 கூட உனக்கு இல்லடா எனக்கு. சந்திரன் இப்படி வாங்க. சந்திரன் இப்படி வந்து கிட்ட எனக்கு
ஓட்டாம எனக்கா நீ தீபம் மாத்திட்டே இப்படி வா எனக்கு தெரியல ஓட்டாம எனக்கா தீபம் மாத்திட்டே காலமே காலமே எங்கு கொண்டு போகிறார் இவனோட நாடாம நான் போகும்பா ஆளுக்கு ஒரு மோதிரம் போட்டு பண்ணிஞ்சாங்க ஓடிவாங்க ஒரு மோதிரம் போட்டு பண்ணிஞ்சாங்க நீம்பா 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 எனக்கு எனக்கு ஒரு மோதிரம் மண்டே முதரம் போயிட்டு